Taste the Daily. விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூருக்கு சட்டவிரோதமாக வாக்குப்பெட்டிகள் கொண்டு சென்ற விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான சி.வி. சண்முகம் புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து வாக்குப்பெட்டிகளை சட்டவிரோதமாக திருக்கோவிலூருக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனத்தில் எடுத்து சென்றது எதற்காக, தேர்தல் ஆணையம் அதுபோன்று ஏதாவது அறிவுறுத்தி உள்ளதா என்றும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக எந்தவிதமான அறிவிப்பும் ஏன் செய்யவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்த தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு பெட்டிகளா, அப்படி இருந்தால் எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாமல் எதற்காக அங்கு எடுத்து சென்றனர் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகாரிகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி அவர்கள் யார் யார் என்பதை வெளியிட வேண்டும், அதோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை சீர்குலைக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் இருப்பதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான சி.வி. சண்முகம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் விழுப்புரம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்தவர் உடலை மீட்டு தர மனு அளித்துள்ளனர். தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு குவைத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் தீ விபத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். எனவே கருப்பண்ணன் ராமுவின் உடலை மீட்டு தரவும் உரிய இழப்பீடு வழங்கவும் பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதிவாசிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவரின் உடலை கொண்டுவர கோரிக்கை விடுத்துள்ளனர். குவைத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் 20 வருடமாக பணியாற்றி வந்த வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தீ விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவர் உயிரிழந்த தகவல் கேட்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் மற்றும் கிராமத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். எனவே உயிரிழந்தவரின் உடலை ஊருக்கு கொண்டு வரவும் உரிய இழப்பீடு வழங்கவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து முடிஞ்சாலும் கொஞ்சம் அவங்க உடம்பை கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க மாதிரி ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி வேறு.